ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ராகி ரொட்டி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ராகி மாவு இந்த குட்டி டம்ளரில் 2 டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை சம்பாவில் அவல். அந்த அவல் வந்து நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அரிசி மாவு போட போகிறதில்ல, நான் இன்றைக்கி இந்த அவலை தான் போட போகிறேன். இதை வந்து நான் மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறமா இதில் சேர்த்திக்க போகிறேன். பெருங்காயம், உப்பு, இது பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச பொடி பாலக்கீரை வச்சுருக்கேன். இந்த ரொட்டியோடு சேர்த்துறதுக்கு பாலக்கீரை வச்சுருக்கேன். அப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த பச்சை மிளகா காரமே இல்லை, அதனால் நான் ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா இன்றைக்கி வாழை இலையில் தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். அமாவாசைக்கு வாங்கினது, அது சரி ஒரு இலை மீதி இருந்தது. அதனால தான் இந்த ரெசிப்பியே பண்ணணும். ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி இலை இருந்தனால இந்த ரெசிபி. அப்புறமா இது சாப்பர் வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி தான் சேர்ப்போம். அதனால நான் இந்த எல்லா கீரை, இந்த வெங்காயம் எல்லாத்தையும் இந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்க போகிறேன். மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே பண்ணுறேன். இதில் சாப் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்துட்டு இந்த அவளையும் சேர்த்து அவளை ஒரு சுற்று மிக்சியில் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் சுற்றி, ஏன்னா நம்ம இந்த இதுக்கு பிசையும் போது தண்ணி விட்டு தான் பிசைவோம் இல்லையா. நான் இதெல்லாம் சேர்த்துட்டு பிசையும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாம் பார்க்கலாம். உப்பு, பெருங்காயப்பொடி அதோடு சேர்த்துக்கணும். நான் எல்லாத்தையும் நறுக்கி சேர்த்துட்டேன். வெங்காயம், அந்த கீரையெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நறுக்கி சேர்த்துட்டேன். அந்த அவளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா கீரையெல்லாம் ஒட்டி இருந்தது. அதனால் நான் வந்து அவளையும் இதிலையே போட்டு ஒரு திருப்பிட்டேன். அதுவும் நல்லா இதில் பொடியாயிடுச்சு. இப்போ தயிர் வந்து நான் சேர்க்க போகிறேன். தயிர் அப்போவே நான் வந்து காட்ட மறந்துட்டேன். ஒரு கரண்டி தயிர் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம உடனே சாப்பிட்ருவோம், ஒரு 1 ஹவரில் சாப்பிட்ருவோம் அப்படின்னா நான் தயிர் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் கரைச்சி வச்சு சாயங்காலம் பண்ணுறதுன்னா தயிர் சேர்க்க தேவையில்லை. அப்போ இந்த அவளையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி விட்டு பிசையலாம். இந்த டம்ளரில் தான் நம்ம எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. அதை பிசையறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம இப்படி பண்ணுற அளவுக்கு. ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வேண்டாம், தோசை மாவு மாதிரி வேண்டாம். தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம தட்டும்போது பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த ராகி மாவை நான் இந்த மாதிரி தட்டி வச்சிட்டேன். கல்லில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை திருப்பிடலாம்.